Hey guys, welcome to my channel. Today என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் மெயினாக மேஜராக யூஸ் பண்ண போகிற 5S 5Sனா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதை பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக என்னோடய இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 5S ட்ரைனிங். நம்மளோட இந்த வீடியோவோட டைட்டிலே வந்து 5S ட்ரைனிங் தான். சிம்பிளாக வந்து சொல்ல போகிறோம், அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வாட் இஸ் 5S? 5S மீன்ஸ் ஆர்கனைசேஷன் அண்டு ஒர்க் பிளேஸ் டு இம்ப்ரூவ் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி அண்டு டிசிப்ளின். அதாவது இந்த 5Sஐ ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்ஷன், சேஃப்டி, குவாலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, டிசிப்ளின் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம மொத்தம் அது வந்து ஜாப்பனீஸ்லேருந்து வந்த வேர்டு இது 5Sங்கிறது. ஒரு 5S வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதை வந்து நம்ம லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட், செகண்ட் இஸ் வந்து செட் இன் ஆர்டர், தேர்டு வந்து ஷைன், நாலாவது வந்து ஸ்டாண்டர்டைஸ், அஞ்சாவது வந்து சஸ்டெயின். மொத்தம் 5S இருக்குது. ஃபஸ்ட்டு ஷார்ட்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஷார்ட்னா ஒரு இடத்து ரிமூவ் அன்வான்ட், கீப் ஒன்லி வாட் இஸ் நீட், ரிமூவ் த வேஸ்டேஜ் ஐட்டம், ப்ரோக்கன் ஐட்டம், ஸ்பேர் அண்டு யூஸபிள் அண்ட் நான் யூஸபிள், டூல் அண்டு கோல். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல வந்து எந்தெந்த மெட்டீரியல் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட சொல்கிறாங்க. எது தேவையோ அந்த பொருள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் அன்வான்ட் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செட் இன் ஆர்டர். அதை வந்து இப்போ வந்து ஒரு பொருள் வந்து ஒரு கார் வந்து ஒரு 5 கார் இருக்குது அப்படின்னா அந்த 5 காரை தனியாக பிரிக்கணும். 5 போல்ட் இருக்குன்னா 5 போல்ட்டு தனியாக பிரிக்கணும். அதை வந்து தனித்தனியாக குரூப்பாக பிரிக்கணும், அதை சொல்கிறாங்க. ஷைன்னா இப்போ நீங்கள் பிரித்து எடுத்த பொருளை வந்து கரெக்டாக தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும், டஸ்ட் எதுவும் இல்லாமல் ரிமூவ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஷைன் அதாவது ஒரு பொருளை வந்து ஒளிர செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்னால் என்ன பண்ணுறதுன்னா, அதுக்குன்னு ஒரு வரையறை, இந்த பொருள்னா இது இங்கே தான் இருக்கணும், இதுனா இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை. அதாவது எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக உள்ளவங்க வந்து இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம பண்ணதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் தான் அதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் அது வந்து நம்ம சைனீஸில் சொல்லும்போது, ஜாப்பனீஸில் சொன்னால் சீக்கிட்ஸ், அதாவது பட்டை வந்து கிளியராக தொடச்சி வைக்கணும் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மெயின்டைன் த கண்டினியூஸ்லி டெய்லி டிசிப்ளின், ட்ரைனிங், ஒர்க் பிளேஸ், ரெகுலர் ஆடிட், கோல். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து பிஃபோராக 4 இயர்ஸ் செஞ்சிட்டீங்க, 4 இயர்ஸ் செஞ்சதை திருப்பி வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறது தான் சஸ்டெயின். இப்போ 4 இயர்ஸ் செஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணலைன்னா 5 இயர்ஸ் திருப்பி இருக்காது. ஸோ வந்து அந்த 5ஆவது இயர்ஸை வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் இந்த 5S. மொத்தம் 5S பார்த்தீங்களா? இப்போ வந்து இதெல்லாம் செய்யும்போது சேஃப்டி, குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் டிசிப்ளின் வேறு வரும். இந்த பொருள் எங்கே தான் வைக்கணும் அப்படிங்கும்போது, அதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் அங்கங்கே வச்சுட்டிங்கன்னா திருப்பி தேவைப்படும் போது வந்து போய் தேடுற மாதிரி இருக்கும். அந்த வேஸ்ட் டைமை வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த 5S வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இதே மாதிரி இந்த நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 9 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி இன்டர்வியூ அண்டு இந்த 5S மெத்தடு மாதிரி உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ரெகுலராக வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஜாப் ஒரு வேகன்சி வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நீங்கள் யாராவது ஜாப் வேகன்சி தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். ஃபாலோ பண்ணிங்க கைஸ். தேங்க்யூ.